நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, எம்டெக் படிப்புகளுக்கான இடஒதுக்கீட்டு முறையில் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. என்ன அப்படின்றத பார்க்கலாம். எம்டெக் படிப்புக்கான இடஒதுக்கீட்டு முறையில் அண்ணா பல்கலைக்கழகம் குளறுபடி செய்வது ஏன் அப்படின்னு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் எம்டெக் பயோடெக்னாலஜி மற்றும் எம்டெக் கம்ப்யூட்டேஷனல் டெக்னாலஜி 2 படிப்புகளுக்கான இடஒதுக்கீடு பிரச்சனை, மாணவர் சேர்க்கை இடஒதுக்கீடு பிரச்சனையால் மாணவர் சேர்க்கை ஏற்கனவே ரத்து செஞ்சுருக்காங்க. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த 2 படிப்புகளுக்கும் வழக்கம் போல மாணவர் சேர்க்கை நடத்தவும், கடந்த ஆண்டு போல 49.5% இடஒதுக்கீட்டு முறையின் கீழே மாணவர் சேர்க்கை நடத்தவும் உத்தரவிட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க கோரி தமிழக அரசு முறையீடு செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கை நீதிபதி புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்திருக்குது. அப்போ அரசு தரப்பில் அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண, அரசு சிறப்பு வழக்கறிஞர் மனோகரன் ஆகியோர் ஆஜராகி மத்திய அரசு கொண்டு வந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு முறையை அமல்படுத்தவில்லை. இது தொடர்பாக அமைச்சரவையில் தீர்மானம் இயற்றியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகம் இந்த இடஒதுக்கீட்டின் கீழே 3 மாணவர்களை எம்டெக் படிப்பில் சேர்த்துருக்காங்க. இது மாநில அரசோட கொள்கைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி வாதிட்டு. அப்போ நீதிபதி அண்ணா பல்கலைக்கழகத்தின் செயல்பாட்டுக்கு நீதிபதி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த உயர்நீதிமன்ற உத்தரவை திரித்து செயல்படுத்தக்கூடாது, மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதால் இந்த படிப்பில் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும். மத்திய அரசு இடஒதுக்கீடான 49.5% பின்பற்ற வேண்டும். தெளிவாக ஏற்கனவே உத்தரவிட்ட பின்னரும் ஏன் அண்ணா பல்கலைக்கழகம் இது போல செய்து அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடைமுறையில் இல்லாத ஒரு இடஒதுக்கீட்டு முறையை ஏன் கொண்டு வரணும், இப்போ செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் இன்றைய நடப்பு நிகழ்வில் இடஒதுக்கீடு பற்றிய பிரச்சனை போயிட்டுருக்கு. நண்பர்களே, தேர்தல் அறிக்கை வந்தவுடன் ஏதாவது செய்தி இருந்தால், நல்ல தகவல் இருந்தால் உடனடியாக பகிரப்படும். நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்